தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் இனிமையும் சேரும் நல்லம் தருவாய் என் தாயே மீனாட்சி மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் இசையும் இசை பாடும் கன்னித்தமிழ் தேனே தாயே மீனாட்சி தாயே கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய் கரம் குவித்தேன் என்னை கண்டைக்கண் பாரம்மா கரம் குவித்தேன் என்னை கண்டைக்கண் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் மாதவன் சோதரி உமாமகேஸ்வரி அம்பாய் மாதவன் சோதரி உமாமகேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணர்வின்றி கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே பாட்டிட பசியோடு கண்ணு பொழிச்சோம் பாடாம பொறுப்போடு செஞ்ச முடிப்போம் தாமரை பூவாக அகமலரும் தாய் முக மறக்காம நித்த நினை
பப்புனே கோமாளி கோமாளி இவன் கோமாளி பெரும் ஏமாளி. ஹலோ ஹலோ கோமலி வந்துட்டேன் கூத்தாட வந்துட்டேன் கூடி இருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன். கோமாளி வந்துட்டேன் நாடு வந்துட்டேன் கோடி இருக்கும் உங்களுக்கு கோடி வணக்கம் வந்துட்டேன். சிச்சுரை மாட்டி சிலு சிலு படபடி மாட்டி சின்னதாலே சூட்டி எட்டபடாத இசை கூட்டி படபடபடக்க சொல்லி படபட கதை சொல்லி பாட்டுப்பாடி அட்டமாட பாட்டுப்பாடி அர்த்தமாறு கூடி இருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன். கல்லே பாடிக்கட்டும் அடிக்கட்டும் அடிக்கட்டும் சும்மால போடட்டும் 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 சேரட்டும் சேரட்டும் போகட்டும் போகட்டும். எதனாலே எதனாலே கலையாளே கலையாளே உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியாது தெரியாது கிடையாது கிடையாது எங்களுக்கும் எங்களுக்கும் இந்த நாட்டில் உள்ளவர் வேணுமுங்க. அம்படுதே அன்பு சார்ந்த நாடக கலா ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் விட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தென்பாண்டி தென்றல் கீழ அழகிய நல்லூர் மண்ணின் மைந்தன் VPN கவி மருது ராஜ நடிகர் அவருடைய கல்லூரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். இங்கிட்ட வந்துக்கிறேன். இனிமே எங்கிட்ட இருக்கிற சொன்னக்கம் நாடகத்தை சுறுசுறுப்பா வேகமா நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. சரி. நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது இந்த தேவைப்படுத்துக்கலாம் நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நல்லபடியா நடிக்கக்கூடிய வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு எனக்கு என்னன்னு படத்தை தொங்கி போட்டு அப்புறம் காலையில் சொல்லுது அடேங்கப்பா நேற்று நாடகம் சூப்பர். இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. நாடகம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன நான் தான் தூங்கிட்டேன். நீ தூங்கின நாடகம் எப்படி நல்லா இருக்கு தெரியும். கனவுல பார்த்திருப்பாரு போல இருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. என வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். கூட்டம் நல்ல கூட்டம் அடேங்கப்பா. இருக்கிற கூட்டம் இப்படியே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் எந்திரிச்சு மட்டும் வீட்டுக்கு போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா ஒத்தையில் கத்துறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கும். அதுக்காகத்தான் சொல்றேன். அதுக்கு மீறி நான் கேட்கிறேன், நீங்க உட்காந்து நாடகம் பார்த்தாத்தேன் எங்களுக்கு என்ன, இல்ல படுத்த தூங்கினாத்தேன் எங்களுக்கு என்ன, இல்ல எந்திரிச்சு வீட்டுக்கு போனாத்தான் எங்களுக்கு என்ன. நீங்க காசு கொடுக்கலினாத்தான் எங்களுக்கு என்ன அப்படி சொல்லுங்க. கிடையாது. பப்புன்னு பவுடர் ஓட்டாச்சு கோமாளி வந்து மேடைக்கு வந்துட்டாலே சரி நாடகம் பேசின முழு தொகை ஜோலி முடிஞ்சோச்சு. அது முடிஞ்சு இப்பயே உங்க பணத்தை நாங்க முழங்கிட்டோம். அதனால உங்க பணம் வீண் போகாத அளவுல வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நடிக்கக்கூடிய வேலை வாங்குங்க வாங்குங்க வாங்க அம்புடுக்கத்தேன். அதே மாதிரி இருக்கிறவங்க நல்லா இருக்கேன். தாய்மார் கூட அங்கிட்டு இருக்கீங்களா? வர்ற ஆத்தா அப்புறம் அங்கிட்டே உட்காந்துருக்கீங்களா? முன்னாடி எல்லாம் இடம் கிடக்கு முன்னாடி வந்தானே அப்படியே உட்காந்து அப்படியே போறீங்களே. என் முகமெல்லாம் தெரியுதா? ஏத்தா உங்களை தான் கேட்குறேன். இப்போ வந்து உட்காடுறீங்களே, என் முகம் தெரியுதா? இங்கே உனக்கு தெரியுதா? நீ தான் கண்ணாடி போட்டுச்சு அடேங்கப்பா ஜம்முன்னு ஜெயலலிதா மாதிரி இருக்கீல்ல. உன்னையும் சொல்லலை, அந்த கடைசியில் கேட்குறேன். அதுதான் முகம் தெரியுதா? அங்கே கடைசியில் இருட்டுக்குள்ள அங்கிட்டு தள்ளியே உட்காந்து இப்படி இப்படி முன்னாடி வாங்க தப்பி கீழே கூட இடம் கிடக்கு. நீங்கள் எதுக்கு அப்படி கடைசியில் உட்காடுறீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கடைசியில் எந்திரிச்சு போகலாம்னு நினைக்கிறீங்க. எந்திரிச்சு போற பத்தி பிரச்சனை இல்லை. அதான் இப்படி இடம் கிடைக்க இங்கிட்டு வர வேண்டியானே. ஏன் அங்கே உட்காந்துருக்கீங்க? முன்னாடி வந்து உட்காந்து என் முகம் நல்லா இருக்கா இல்ல குரங்கு மாதிரி இருக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கூட படுத்து தூங்க வேணாம்னு சொல்லல. மாப்பிள்ள ஏன் அங்க உட்காந்துருக்கா தெரியுமா? இங்க உட்காந்தா கழுத்து வலிக்குமா? ஓஹோ புரியலையா உனக்கு? நான் வந்து பாக்குறதுக்கா? சரி சரி சரி, அதனால ஒன்றும் இல்லை. இருக்கிறவங்க நல்லபடியாக உட்காந்து எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டாங்க, முன்னாடி வந்துட்டாங்க. சரித்தா, எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை விழிக்கிறேன். ஏத்தா வணக்கத்தா. எந்திரிச்சு வந்து உட்காந்து ஆத்தா சேர்த்து உங்களுக்கு சேர்த்து வணக்கம் சொல்கிறேன். வணக்கம் வணக்கம்.
தாய்மார்ல பாரியா இன்னைக்கு பரவாயில்ல கூட்டம் ஓரளவுக்கு தாய்மார்கள் இருந்தால் சிரிச்ச மோமா உட்காந்துருக்கிறீங்க. அப்படி சிரிச்ச மோமா இருக்கணும். நல்லா இருக்கு தலைவரே, எது ஏற்றவனா இருக்க வேணாம். சிரிச்ச மோமா இருக்கணும். ஒரு சில ஊர்களில் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிரிக்கிறதே கிடையாது. அதேங்கப்பா வீட்டில் அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சு பார்க்கறது, எப்படி அதே மாதிரி அத்தாடி இருக்க மூஞ்சி ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்கே. என்ன பண்றது, உன் தங்கச்சிட்ட கேட்டுப்பாரு. அதே மாதிரி ஆகி போயிருங்களத. அதனால தயவு செய்து நல்ல கோவமா பார்க்காம சிரிச்சவமா நல்லபடியா பாருங்க. நான் நிறைய தினமும் அடி வாங்கி தான் கிடைக்கேன். என் வீட்டில் அவன் முண்டாட்டி அப்படி மரியாதை கொடுப்பான். தெரிஞ்ச விஷயம் தானே, நல்ல மரியாதை கொடுக்கும் தெரியும் எனக்கு. உங்க வீட்டில் பொண்ணு கட்டினா அப்புறம் எப்படி இருக்கும்? உனக்கு முதல்ல பொண்ணு கொடுத்த மாதிரி எப்படி பிள்ளைய கொடுத்துருக்கு? எப்படி பிள்ளைய கொடுத்துருக்கீங்க? உங்க வீட்டில் பொண்ணு கட்டுறது பேசாம சும்மா கூட கிடந்திருக்கலாம். எங்க வீட்லயும் தான் சொன்னாங்க சும்மா கிடக்குறேன்னு அந்த பொண்ணை கொடுத்தது. அதை கொண்டாந்து ரொம்ப சும்மா தான் கிடக்கு. அதை கட்டியும் சும்மா தானே கிடக்குறா. ஆனா எங்க வீட்லயும் சொன்னாங்க அதுக்கு என்ன செய்ய, உன்னால முடியல நாங்களா பொறுப்பு. எங்க வீட்லயும் கலெக்டர் மாப்பிள்ள, வக்கீல் மாப்பிள்ள, டாக்டர் மாப்பிள்ள, இப்படி படிச்ச பெரிய 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 மாப்பிள்ளைலாம் வந்தாங்க. ஓ தங்கச்சி எங்க வீட்டு வந்து கேட்டுப்பாரு. அதைத்தான் நான் சொல்றேன், அதைத்தான் சொல்லுச்சு. அதையும் சொல்லுச்சு. எங்க வீட்லயும் டாக்டர் மாப்பிள்ள, வக்கீல் மாப்பிள்ள, பெரிய பெரிய மாப்பிள்ளைலாம் வந்தாங்க. இந்த பெட்டிக்காருக்கு பொண்ணை கொடுத்து புழுன்னு இருக்கு, சும்மா உட்காந்துட்டு ஊழு ஊழு நம்பிட்டு கிடக்க. என்னடா நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாங்க. சரி போய் பொண்ணை கொடுத்து என்னடா குறையா வச்சிருக்கேன்? என்ன குறையா வச்சிருக்கேன்? இன்னும் ரெண்டு இருந்தா கூட குடுறா கட்டிக்குவோம். என்ன கட்டி கொடுத்து வீட்டு அண்டா குண்டாவில நம்ம தான் செஞ்சான். இந்த ஆள் வீட்டுல சூடம் சாம்பிராணி போட்டு தூங்குறாருன்னா என்னத்த சொல்றது? நீ வா வயதுக்கு வாய கழிட்டுறியா நீ ஒரு மனுஷன். சரி, அதனால முதல்ல இங்க ஆரம்பிச்சுக்கிறியா, நம்ம குடும்ப பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கிடுவோம். அதனால எல்லாருக்கும் வணக்கம். நாடகத்தை பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. உண்மையிலே செல்வ காளியம்மன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். அதே இது வித்தியாசம் நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும் அப்படின்னு இழுத்துட்டு பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். அதே மாதிரி சொல்ல வைக்கிற விதம் எங்க கையில இருக்கு. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சொல்லணும். காலையில் எப்படி சொல்லணும்? சே சூப்பரியா, நாடகம் அமோகமா நல்லா இருந்துச்சியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். அதே இது காலையில நேற்று நாடகம் இருந்துச்சியா அப்படின்னீங்கன்னா நாடகம் மசூர் கூட விலங்கலைன்னு அர்த்தம். சே அமோகமா சூப்பராக இருந்துச்சியா அப்படின்னு சொல்கிற அளவில் நாங்களும் நடிக்கணும், நீங்களும் பார்க்கணும். உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும், எங்கள் வேலையை நாங்கள் செய்யணும். அவங்க வேலையை அவங்க செஞ்சோம்னா நடக்கிற வேலை சிறப்பாக நல்லபடியாக இருக்குன்றதுனால முதல் இந்த நோட்டீஸ் அடித்தது யாரு? கல்வி ப்ரெஷ்ஷு. எந்த ப்ரெஷ்ஷு? இந்த எஸ்ஆரா? இதுவும் அந்த கலர், எழுத்து அந்த கலர்ல என்னத்த சொல்ல, சும்மாவே தொடங்கும் போது. அதனால நாடகத்தை பார்க்குற கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்னா, கண்ணாளி நாடகத்தை பார்த்திடுங்க, கொஞ்சம் காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்ன பலமையா இருக்குங்க சோதர சோதரிகளே வணக்கமுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க.
யாருக்கு வணக்கம் ஓயாமல் சொல்லிக்கிட்டு கிடக்கேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லி சொல்லி பழகி போச்சு. ஏன்னா எனக்கும் ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக வணக்கம் சொல்லணும்னு தான் ஆசை. தனித்தனியாக வணக்கம் சொன்னேன்னா முடிஞ்சோங்க. அத்தா இங்கே முன்னாடி கீழே கூட இடம் கிடக்கு, இங்கே வாங்கத்தா. அப்படியே அங்கே வந்து எங்கடா இடம் கிடக்குன்னு பின்னாடியே தேடி தெரியும். இந்த இங்கே இடம் கிடக்கு, இங்கே வாங்க, கீழே வாங்க. முன்னாடி இங்கே இடம் கிடக்கு, அங்கே இடம் இல்லைன்னு அங்கே சண்டை விட கிடக்காது, இங்கே வாங்க. என் முகம் இங்கே பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். இங்கே வாங்க. அதே மாதிரி இந்த நாடகத்தை இத்தனை பேர் பார்க்குறாங்கல்ல, இத்தனை பேர் பார்த்தாலும் யாரும் சரியாக உன்னிப்பாக பார்க்கவே இல்லை. ஒரு 2 பேர் இந்த நாடகத்தை உன்னிப்பாக பார்க்குறாங்க. அவங்க தான் காலையில் இந்த நாடகத்தில் இந்த பப்புனுக்கார இந்த பாட்டு பாடலை, முருகி இந்த பாட்டு பாடலை, வள்ளி இந்த புராணம் பேசுறேன்னு சரியாக சொல்லக்கூடியவங்க. அவங்க யார் தெரியுமா? இந்த நாடகத்தை உன்னிப்பாக பார்க்குறவங்க அந்த படுத்து கிடக்கிறவர் இந்த 2 பேரும் தான். ஆமாம், மறந்தது அப்படியே அந்த பற்றியில் கொட்டக்கல்ல தூங்குறத. நான் நல்லா தூங்கிட்டு கனவுல சொல்றது. ஏப்பே சிச்சிக்க சிப்பா நீ எந்திரிச்சு உட்காரப்பே. எதுக்கு படுத்திருக்க? உட்கார முடியலையோ? சின்ன பிள்ளையில செஞ்ச சேட்டை குறுக்கு கடுக்குது. சரி கடுக்கட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் உட்காந்து பாருங்க. இதை சொல்லிட்டேன், சொல்லி கிளப்பி விட்டுருக்கீங்க இப்போ ஒருத்தரா. ஆமாம் அதான் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. தெரியாத ஆள் அந்த வந்து அங்கிட்டே நிற்கிறாங்க. இங்கிட்டு வாங்கத்தான், முன்னாடி இடம் கிடக்கு. நீ வெத்த ஆத்தா மகராசி வருதாரு. வீட்டில் படுத்து கிடக்க ஆத்தா வர எந்திரிச்சு வீட்டுக்கு வாங்கத்தா. வீட்டில் இருந்து கிளம்பி வாங்கத்தா. பொங்கச்சோறுலாம் கொடுக்குறாங்க, சீக்கிரம் வாங்க. இப்படி வர்றாங்க மகராசி. வாங்கத்தா இப்படி இடம் கிடக்கு, உட்கார்த்தா மகராசி புண்ணியவன். கடைசியில் நின்றுக்கிட்டு இடத்த காண வாங்க 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 வாங்க. ஆமாம் எனக்கு வாங்க. ரூ 50 ரூபா. மாம்பழம் பூரா வாங்க. கீழே இறங்கிவாங்க. முன்னாடி இங்கிட்ட இடம் கிடக்கு, அங்கிட்ட இடம் கிடக்கு இடம் இப்படி கடை எங்களுக்கு வர சொல்லு. அங்கே வர்றாங்க வந்து அங்கேயே நின்றுக்கிட்டு இங்கோட்டி எங்கிட்ட உட்கார்றது. சும்மா வாங்க தாங்கிட்டு கீழே இறங்கி வாங்க. முதல் இந்த நாடு வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள்? எதற்காக தர்மத்தங்கள் தெரியப்படுத்த எந்நகரத்திலும் புனரக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் கீழே அழகிய நல்லூர் இந்து ராஜகுல அகமுடையார் தேவர் சமுதாய அறக்கட்டளைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஸ்ரீ செல்வ காளியம்மன் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மரியாதைக்குரிய அழகிய நல்லூர் தெய்வ திரு முருகவேல் கிராம உதவியாளர் முத்து பிச்சை திருமதி முத்துலட்சுமி தமிழ்நாடு காவல்துறை விருதுநகர் பாலகிருஷ்ணன் விருதைமாரி பர்னிச்சர் பாண்டியன் நகர் திருவாளர் முத்துக்குமார் கிராம நிர்வாக அலுவலர் பிசிண்டி குருலட்சுமி இவர்கள் பிரார்த்தனை நடத்தக்கூடிய நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மல்லாங்கனர் உயர்திரி காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் மரியாதைக்குரிய அழகிய நல்லூர் உயர்திரி கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலையில் இப்பொழுது நடைபெற்றக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் சிறப்பு நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கின்ற நடிகை சியாமணிகளை ஏற்கனவே நோட்டீஸ் வேலாக தங்களுக்காக தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கிளைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு ஒட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா தென்பாண்டி தென்றல் கீழே அழகிய நல்லூர் மண்ணின் மைந்தன் VPN கவி மருது அவர்கள் உங்கள் மத்தியில் வேலன் வேடன் விருது நடிக்காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அடுத்தபடியாக ஒரு நாரதர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு ராஜ நடிகர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உலகமெங்கும் எடுத்து காட்டியவர் மரியாதைக்குரிய நாடகாசிரியர் திரியடகம் TM பாலமுருகன். அப்பேற்பட்ட திரியடகம் TM பாலமுருகன் அவருடைய தவ புதல்வர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் TMP ஸ்ரீராம் அவர்கள் உங்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்த நடிக்காத்து இருக்கிறார். அவர்கள் அப்படியாக இன்னிசை குயில்வாணி வசன பிறரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி பரதநாட்டியத்தில் வல்லமை பெற்றவர் மரியாதைக்குரிய சென்னையை சேர்ந்த திலகாசிரி அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளி நாகம் நடிக்காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்றே இவரா இவர்க்கென்றே பாட்டா நடிப்புக்கென்றே இவரா இவர்க்கென்றே நடிப்பா என்று வெற்றி கொள்ளும் சென்னை தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கமுதி பெருமாள் தென்பட்டியை சேர்ந்த கூரிராஜன் MA BEd அவர்கள் உங்கள் மத்தியில் நாடக நடிக்காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மரியாதைக்குரிய அன்பு மைத்துனர் மாந்தோப்பை சேர்ந்த செந்தில்வேல் முருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனிய பின் பாட்டு. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள்,
உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர்தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். உள்ளவர் எல்லாம் நல்லவராவார், இல்லாதவனோ பொல்லாதவனா பூமியிலே. என்னின் நன்மை தீமை என்பது என்ன, பாப புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர்தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். அழகாக தோன்றும் ஒரு கருநாகம் கண்டேன். அநியாயம் செய்வோர்க்கு மரியாதை கண்டேன். சதிகார கூட்டம் ஒன்று சபையேற கண்டேன். தவறென்று எங்களை சொல்லும் பரிதாபம் கண்டேன். கொள்ளையடிப்போன் வல்லலை போலே, கோவிலை இடிப்போன் சாமியை போலே வாழ்கின்றான். ஊழல் செய்பவன் யோக்கியன் போலே, ஊரை ஏற்பவன் உத்தமன் போலே வாழ்கின்றான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். சட்டத்தின் பின்னால் நின்று சதிராடும் கூட்டம், தலைமாறி ஆடும் என்று அதிகார ஆட்டம். என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம். இப்போது புரியாது, எதிர்காலம் காட்டும். நாடக வேதம் கூட வராது, நாளைய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன். பல நாள் திருடன், ஒரு நாள் சிறையில், பாவம் செய்தவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமரானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். உள்ளவன் எல்லாம் நல்லவனாவன், இல்லாதவனோ பொல்லாதவனா பூமியிலே. இங்கே நன்மை தீமை என்பது என்ன, பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமரானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். அருமையான பாடல். கைதட்டி அனைவருக்கு மனமிழந்த நன்றி. கைதட்டியவர் நன்றி, தட்டாதவர் நன்றி, கைதட்ட நினைப்பவர் நன்றி. இந்த பெட்டிக்காரி விடுவதில் அருமையான பாட்டு பாடி இருக்கிறார். இந்த பாட்டு கைதட்டு முக்கியமாக தட்டுன, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் அப்படின்னு அருமையா. இந்த காலத்தில் யாராவது உத்தமர் இல்லைன்னு சொல்லுங்க. யாராவது உத்தமன்னு சொல்லுங்க. எல்லா பேருமே சொல்லுவாங்க நான் உத்தமன் தண்டுவாங்க. ஆனால் 1 நம்பர் களவாணிப்பெல்லாம் இருப்பேன் மனுஷன். 1 நம்பர் களவாணிப்பெல்லாம் இருப்பேன். அவன் தான் சொல்லுவேன் நான் உத்தமடா, என்னை போல உண்டுமா அப்படின்றது. ஆனால் செய்யறது புறம் பிரார்த்தனா. ஆனால் வெளியில் தெரியாது, மறைமுகமாக செஞ்சுக்கிறது. ஆனால் என்னைக்கு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுன்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டித்தானே ஆகணும். அருமையான பாட்டை பாடி இருக்கிறாரு. இன்னும் நேரம் கிடைக்கும் போது நல்ல நல்ல பாடலை பாடுவார். அருமையான பாடல். கைதட்டி உள்ளங்களுக்கு மனமிழந்த நன்றி வணக்கத்தை தெரிஞ்சுக்கொண்டு, இந்த கைதட்டும் போது தான் எங்களுக்கு உற்சாகம் கிளம்பா. செய்யக்கூடிய தொழிலை 8 மடங்கு 16 மடங்கு 100 மடங்கு உற்சாகத்தோட தொழில் செய்வா. அமிர்தா வித்தியாசம். இந்த உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பளிப்பெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். உண்மையிலே சொல்கிறேன். உண்மையிலே ஆத்தா காளியம்மன் சார்லால் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அன்பளிப்பெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்காக நீங்கள் பார்த்து எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். 500 கொடுத்தாலும் சரி, 1000 கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். தாய்மார் பூரா நிறைய உட்காந்துருக்கீங்க. அன்பளிப்பு கொடுக்க கையில காசுல என்ன கவலைப்படாதீங்க. தோடு முகத்தை கூட கலட்டி கொடுங்க, நாளா வாங்கிக்கிறேன். காலையும் கிடக்க அதையும் கட்டி தருவாங்க. செருப்பவா கொலுச சொல்றியா? நல்ல வேலை செருப்புடி பூசை பத்த. ஏன் செருப்பு கொடுத்து வாங்க மாட்டீங்களா? செருப்பு கொடுத்தாலும் கூட கொடுங்க. பெட்டிக்கார் மச்சானே சொல்லிட்டாரு, கொடுக்கறது கொடுக்குறிய ஷோடியா கொடுங்க. பையன் போட வியாபாரம் பார்த்து கூட பொழைச்சிக்கலாம். செருப்பு கடை வச்சு கூட. ஆமா, ஏற்கனவே 2 கூட செருப்பு ஒத்த ஜோடி செருப்பு வச்சிருக்கேன்ல. கொடுக்கறது கொடுங்க, சோடியாவே கொடுங்க, சிங்கிளா கொடுத்துறாதீங்க. ஆமா, ஜோடிக்கு மதிப்பு. இருங்கத்தா
ஒத்த செருப்புமே உபயோகப்படும்டா. கடலை காட்டுல கட்டி விட்டா ஒரு பைய கடலை பிடுங்க மாட்டியான் தெரியுமா? யாரு சொன்னது? நான் சொல்றேன். அந்த அத்திட்டு போயிருக்கேன். என் வீட்டுல முருங்கை மரம் இருக்கு. முருங்கை மரத்துல பாத்தீங்கன்னா வெறும் முருங்கைக்காயா காய்ச்சி தொங்குது. ரோட்ல போற ஊரம் பாக்குறாங்க. அதுல 4 பேர் ஓயாம கேட்கறாங்க இது பண்றாங்கன்னு ஒரு தெரியாம 2 சின்ன போய் பிடுங்குறான்னு சொல்லிட்டு பக்கத்துல களவாணி போயிருக்கேன்னு சொல்லி பிடுங்க விட்டுட்டு ஐயோ பிடிங்கிட்டாங்களடா என்னடா பண்ணு. வீட்டில் ஒரு தங்கச்சி நிமிஷம் தாங்க மாட்டாம செருப்பை கொண்டு போய் கட்டிட்டு மறுநாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? செருப்பை கட்டினதும் சரி ஒரு பக்கம் வார்த்தையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க செருப்போட. என்ன பண்ண சொல்றீங்க? அப்பனா விளக்க மரம் கட்டி விடு. அதுக்கு எதை முறிப்பை இன்னும் மரத்தை மொட்டை ஆக்கிவிட்டா என்ன பண்றது? களவானன்னு நினைக்கிறவே எதை செஞ்சாலும் களவாண்டுவான். சுடுதண்ணி காய்ச்சி ஊத்திட்டு போயிருவாங்க சும்மாரு. அதான் சொல்றேன், திருடன் நினைக்கிறவே அவன் எப்படின்னா திருடித்தான் தெரிவான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆனா எவனா இருந்தாலும் அவனா திருந்தன. அவன் செய்யறானே நானும் செய்வேனே அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு மொட்டை கூட்டணி செஞ்சோம்னா மாட்டிட்டு மறைசில் ஒன்றாம் வருவான். உண்மையிலே சந்தோஷம். இன்னும் நேரம் கிடைக்கும்போது நல்ல நல்ல பாட்டா பாடுவார். பெட்டிக்காரு வச்சேன் பக்கத்தூர்கார் இல்லையா அவர் இருக்கிறதுடையாக கோடை மின்னலுடைய சக்கரவர்த்தி 10 நிமிஷம் தானா சிரிக்க விட்டு சிவகாசி சரவடி புகழ் மரியாதைக்குரிய ஆமா இது சொல்லணும் மரியாதைக்குரிய அரசோழம் டி விஜயம் அவருடைய மாணவர் ஆமா சிவகாசி அருகே உள்ள சாத்தூர் சின்ன காமன்பட்டியை சேர்ந்த பி சரவணன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதகம் தொப்பி தவலா.
அருமை இட்டையும் புயல் மலை சேர்ந்தாப்புல இருந்துச்சு பத்தியெல்லாம் கலர் கலர் அப்படி ரகரகமாக வாசிக்கிறாரு ஒரே ரெட்டை வாசிக்காம இந்த டட்சுமி நல்லா இருக்கா தங்கண்ணே கலரோட டட்சுமி கலரு கலரு இந்த டட்சுமி இருக்கா அவருக்கு அப்படியாக நல்லா இருந்துச்சுல இந்த டட்சுமி நான் சாப்பிடாமையப்பா டச்மேனா தூக்கமா இருக்கிறான். கவனிக்கல அப்படியா சரி இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறோம் அவர்கள் அப்படியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி ஏகப்பட்ட மாணவர்களுக்கு ஆசானாக செல்லக்கூடிய மதுரை விமான நிலையம் ஏர்போர்ட் அருகே உள்ள பரம்பட்டியை சேர்ந்த சி தங்கம் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்டு ரவுண்டு கட்டி அருமையான வாசிப்பு புறம் இசை திலகங்கள் அவர்கள் அப்படியாக எத்தனைய வாத்தியங்கள் இருந்தாலும் பழைய கம்பெனி சேர்த்து விட்டாங்க வெளியே வர சொல்லி அடிக்க எத்தனைய வாத்தியங்கள் இருந்தாலும் தாயின் தனிமத்திற்குரிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் எங்க அண்ணனை காணா உங்க அண்ணன் இன்னைக்கு தான் வயசுக்கு வந்திருக்காரு வயசுக்கு வந்திருக்காரா ஒரு வார்த்தை பொண்ணு இருக்கான்னு கேட்டாப்ல மச்சான் ஒளிஞ்சிக்கிட்டாப்ல பொண்ணு நம்ம ஒரு 15 ஒன்று கொடுப்பாங்க ஓயாம ஆமா ஒன்றை வச்சு ஓட்ட மாட்டாம கிடக்காரு உன்னை மாதிரி முடியாத கிடப்பாண்டா எங்களுக்கு கிடக்க சொல்றேன் எந்திரிக்கவே முடியல 82 ஒண்டாட்டியாம் யாருக்கு உனக்குனா எத்தனை வாத்தியங்கள் இருந்தாலும் தாய் நமக்கு வேணாம் சாமி இருக்கேன் எத்தனை வாத்தியங்கள் இருந்தாலும் தாயும் தனிமத்திற்குரிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசிக்கின்றிருக்கிறார் சொரிக்குளம் உலக்குடியை சேர்ந்த எம்பிஎன் செல்வம் அவர்கள் எதுக்கு உள்ள இருக்காப்ல கொஞ்சம் பிரச்சனை இல்லாம ஒரு வெளியே வந்து ஒரு குத்து குத்திட்டு போயிருந்தேன் நானே டேய் செல்வம் அவர்கள் சீன் தாளம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை கட்டி அங்கே ஆள் நிற்க முடியல இந்த லைட் இங்கே கட்டுறது அங்கிட்டு கட்டியிருக்கானே இருக்கட்டும் ஒன்றும் இல்லை அதே நீ இசைக்கலைஞர்கள் எல்லாம் இருட்டில் இருக்கக்கூடாது போலும் போலும் வெளிச்சத்துக்கு வர முடியும் அவர் பார்த்தீங்கன்னா ஒளிவில் அமைப்பு அருமையான அமைப்பு மைக் செட் அப்படி குயிக் செட்டாக இருக்கணும் டீப்னா அப்படி டாப்பாக இருக்கணும் சிறந்த முறையில் ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் சரவணா ஆடியோஸ் கீழ அழகியநல்லூர் உரிமை சி காளீஸ்வரன் சரவணா அமைப்பு அருமையான அமைப்பு நல்லா உண்மையிலேயே இப்படி மைக் செட் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை மனம் நிறைந்த நன்றி சரவணா ஆடியோஸ் கீழ அழகிய நல்லூர் மண்ணின் மைந்தன் உரிமை சி காளீஸ்வரன் அவர்கள் சரவணா ஆடியோஸ் சரவணா நல்லா அமைச்சிருக்கிறாரு பங்காளி மனம் நிறைந்த நன்றி வணக்கம் வாங்க போய் மரியாதைக்குரிய உயர்திரு மல்லாங்கனரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்குழுவின் சிறப்பாக அன்புடன் அழைக்கிறோம் மரியாதைக்குரிய அழகியநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் விழாக்குழுவின் சிறப்பாக இபி தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை இபி வயர்மன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் பக்கத்தில்
இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திருவாளர் முத்துக்குமார் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. ஓகே. சிறந்த முறையில் ஒளிவில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற சரவணா ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு அன்னார் காளி சொன்னவர்களுக்கு பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. வாங்க இப்போ மேடைக்கு வாங்க. மரியாதைக்குரிய உயர்திரு மல்லாங்கனூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் விழா மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். சரவணா ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இதில் இல்லையே கும்பாபிஷேகத்திற்கு சிறந்த முறையில் அன்னதானம் உபயம் வழங்கிய மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சோலை கவுண்டன்பட்டியை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்னார் முருகன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் கிராம தலையாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நாடக அமைப்பாளர் நீ தானே கூப்பிட்டு நீ வேணான்ற அன்னதானம் உபயம் செய்த மரியாதைக்குரிய அன்பண்ணார் முருகன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. சிறப்பாக வழங்கியிருக்கிறார். மனம் நிறைந்த நன்றி. கிராம உதவியாளர் அன்னார் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. சரவணா போட்டாச்சு, மைக்சர் போட்டாச்சு, ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சரவணா ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கு நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய முத்துக்குமார் கிராம நிர்வாக அலுவலர்கள் பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்துகிறார்கள். இங்கே 6 மணி வாசியக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு மைத்துனர் மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில் வேல்முருகன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய அன்பனார் முத்துக்குமார் அவர்கள் பொன்னாடி இணைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய சின்ன காமன்பட்டியை சேர்ந்த பி சரவணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. மரியாதைக்குரிய அன்பனார் முத்துக்குமார் அவருடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இங்கு ஆர்டர் செய்யக்கூடிய அன்பனார் பரம்பட்டி சி தங்கம் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய முத்துக்குமார் அவர்கள் குடும்பத்தாளர் சார்பாக பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இங்கு தாளம் வாசிக்கக்கூடிய அன்பனார் உலக்குடி எம்பிஎன் செல்வம் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடக பிரார்த்தனை ஆனார் அன்பனார் முத்துக்குமார் அவர்கள் சார்பாகவும் பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இங்கு பப்புனா நடிக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் எனக்கு பொன்னாடை அணிவித்து அரப்பை மோதிரம் போடப்படுகிறது. ஆமா ஆமா, கம்மாயில் தண்ணி நிறைய கிடக்கு, கொஞ்சம் வத்தவும் போடுவோம். எல்லாரும் ஒரு ஆளியா? எனக்கு தான் ரொம்ப குனியாரடே, குனியற சீரே சரியில்லையடா. சங்கர நாராயணனா கிராம பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திருவாளர் சங்கர நாராயணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறோம். மரியாதைக்குரிய அன்பனார் சங்கர நாராயணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இங்கிட்டு எபவுட்டான் முகத்தை பார்க்கட்டும். அன்னார் நிலங்க தலைவரே, அன்னார் முத்துக்குமார் அவர் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. மாசானா அப்போ இங்கே சிறந்த முறையில் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற மாசானம் யூடியூப் சேனல் நம்ம ஊருக்கு யூடியூப் வந்திருக்கு, பார்த்துங்க. நாளைக்கு நாடகத்தை இன்றைக்கி நாடகத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், 15 வருஷம் கழிச்சு கூட பார்த்துக்கலாம். எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் பார்க்கலாம். ஆமாம், இங்கிட்டு ஐயா இங்கே வாங்க. என்ன இவர் தான் யூடியூப் எடுக்கிறவர், பார்த்துக்கங்க. கேமராவில் சொல்லிக்கிறோம். மாசானம்
மரியாதைக்குரிய மாந்தோப்பு சரவணன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறோம். மரியாதைக்குரிய அச்சங்குளம் ஈஸ்வரன் ஊராட்சி தலைவர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறோம். அச்சங்குளம் ஜெயக்கண்ணன் கவுன்சிலர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறோம். அச்சங்குளம் முருகன் தலைவர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறோம். கீழ அழகிய நல்லூர் தங்கப்பாண்டி அவர்கள் தங்கப்பாண்டி ஆர்மி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கிட்டு வாங்க போய். அன்னார் முத்துக்குமார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி எடுத்து போலாம் செலுத்தப்படுகிறது. சொல்லிட்டேன் சொல்லவா? சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய அச்சங்குளம் ஈஸ்வரன் ஊராட்சி தலைவர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அச்சங்குளம் ஜெயக்கண்ணன் கவுன்சிலர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அச்சங்குளம் முருகன் தலையாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கீழ அழகிநல்லூர் தங்கப்பாண்டி ஆர்மி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்னார் முத்துக்குமார் அவர் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி இணைத்து புலகம் செலுத்தப்படுகிறது. அன்னார் முத்துக்குமார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி இணைத்து புலகம் செலுத்தப்படுகிறது. அன்னார் முத்துக்குமார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி இணைத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் ஒரு துண்டு தான் வரும். இன்றைக்கி நம்ம ஊருக்கு 2 துண்டு வந்துருக்குது. ஆமாம், ஒன்று கோமணம் கட்டி குளிச்சுக்கலாம், இடுப்பில் கட்டி கூட குளிச்சுக்கலாம். துணி கொடுத்தால் பிணி நீங்கும் என்று சொல்வார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்திய ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடக கலா சுற்று வட்டார ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய திருவாளர் முத்துக்குமார் கிராம நிர்வாக அலுவலர் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய இசை சக்கரவர்த்தியின் சார்பாகும் என சார்பாகும் மனம் நிறைந்த நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் மத்திய நான் மைசூர் சொல்லிட்டேனாப்பு சரவணா ஆடியோஸ் கீழே அழகிய நல்லூர் உரிமை ஸ்ரீ காளிச்சன் அவர்கள் நல்ல பாட்டு பார்த்தீங்களா? ஒரு நாடகம் நடக்குது நம்ம நாட்டிலேருந்து அருமையாக, நம்ம ஊரில் நடக்கிற நாடகத்தை அருமையாக பாட்டு போடுறாரு. பாட்டு போட்டால் பழைய பாட்டு போட்டால் பெரியவங்களுக்கு பிடிக்கும், பக்தி பாட்டு போட்டோம்னா தாய்மார்களுக்கு பிடிக்கும், நடுத்தர வயசில் இளையராஜா வயசில் பாட்டு போட்டோம்னா நடுத்தர இளவட்ட பிள்ளைகள் பிடிக்கும். ஆனால் இப்போ உள்ள சின்ன பையனுக்கெல்லாம் இப்படி பாட்டு போட்டால் பிடிக்க மாட்டேங்குது. இந்த வரையும் பாருங்க, இப்படி நிற்கிற சின்ன பையனுக்கெல்லாம் எப்படி பாட்டு பிடிக்குது? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகொடு, பேரா பேரா கொஞ்சம் தடியடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகொடு, பேரா பேரா கொஞ்சம் தடியடு, தாத்தா தடியை எடுக்கையில பொடிய மறந்துட்டடு தாத்தா. அதே பாப்பா கூட ஆட்டம் கிளம்பிருச்சு. அப்படி பாட்டா தான் பாட்டு கிளம்புது. இப்போ அப்புறம் பாட்டு போடுறாங்க பிள்ளைகளுக்கு. எப்படி போடுறாங்க? அண்ணன பாட்டு குண்டிய 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 ஆட்டுறாங்க. இது ஒரு பாட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை நல்லா அமைச்சிருக்கிறார். பாட்டு ஒளி ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு சரவணா அப்படி இருந்துட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் பந்தல் அமைப்பு அருமையான அமைப்பு. கோவிலுக்கு பந்தல் அமைத்திருக்கிறார் மகாலிங்கம், மல்லாங்கனரை சேர்ந்த மகாலிங்கம் அவர்கள் அருமையான முறையில் பந்தல் அமைத்திருக்கிறார். அப்புறம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்த அன்னதானம், உப்பிட்டவரை உள்ளவர்கள் நினைக்கணும். அருமையான சாப்பாடு வழங்கினாங்க. அண்ணன் கைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம். அப்புறம் யூடியூப் சேனல் மாசானம் அவர்கள் அருமையான முறையில் தொடர்ந்திருக்கிறார். தம்பி அவருக்கு மனம் நிறைந்த நன்றி. யூடியூப் மேடை நாடகம் அதானே அவருக்கு பதில் கூட வருவியா இருக்க நினச்சக்கூடாதுல்ல. மேடை நாடகம் யூடியூப்பில் பார்க்கணும்னா மேடை நாடகம் போட்டிங்கன்னா வந்துடும். மேடை நாடகம் யூடியூப் சேனல் நல்லா இருந்திருக்கிறார். அப்புறம் அவருக்கு நன்றி. அப்புறம் நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு சிறந்த முறையில் அமைத்தருவார் சிறந்த நாடக அமைப்பாளர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்று எதிர்பார்க்கக்கூடிய தென்பாண்டி தென்றல் கீழ அழகிய நல்லூர் மண்ணின் மைந்தன் VPN கவி மருது ராஜ நடிகர் அவர்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி கவி மருது அவர்கள் அணுங்க சிறந்த முறையில் அமைத்தருவார். அப்புறம் இந்த நாடகத்தை கண்டளிக்கிற மாதிரி பொதுமக்கள் பக்த கோடிகள் அனைவரையும் அன்போடு அழைக்கும் நெஞ்சங்கள். இப்படிக்கு திருக்கோவில் அறக்கட்டளை, திருப்பணிக்குழு, பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம். வணக்கத்தை தெரிஞ்சுட்டு என்னடா நோடிச்சில பேர் எல்லா பேரும் சொல்றானே, இந்த டான்ஸ் பொம்பளை பிள்ளை பேரு சொல்லலையே நீ பங்காளி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறது அருமையான பிள்ளை ஆடல் தாரகை, நாட்டிய பையன் கிளி, நாட்டிய அது, நாட்டிய இது, நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய கொல்லங்குடி சுகுணா அவர்கள் உங்கள் மத்தியில் டான்ஸ் காமி சுகுணா.
வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ளே உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. அடி வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, அடி நெஞ்சுக்குள்ளே உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. இதயம் என்ன புத்தகமா, படித்து விட்டு தந்து விடு. காதல் என்ன கட்டிடமா, இடித்து அதை கட்டிவிடு. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ளே உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. ஒரு ஒம்பளை விட மாட்டேன் நீ. எப்படி இருந்தா எங்களுக்கு என்னடா சுவைக்கிறது நீங்க தானடா. உனக்கு கருப்பு தாண்டி பிடிக்கும். இருக்கட்ட பொம்பளை பிள்ளை பேர சொல்ல அருமையாக பாடிட்டாரு. அப்போ டான்ஸுக்கே எப்படி பாடினாருன்னா பப்புன்னு எனக்கு எப்படி பாடுறான்னு தெரியும்ல. என் பேரை சொல்கிறேன். உங்கள் முன்பு பேசி கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேரும் புகழும் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியராக திகழ்ந்தவர். நம்ம பகுதிக்கு நம்ம மேடைக்கு நிறைய வந்திருப்பார், பஜனைக்கெல்லாம் நிறைய வந்திருப்பார். தூம்பகுளத்தைச் சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகர். அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பபன் காமி. நான் தாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார். பப்புனி எம்பத்தால் பேர் சம்பளம் எல்லாத்துக்கும் வந்துகிட்டே இருப்பேன். பொம்பளை சம்பளம் அப்போ பெட்டிக்கார இங்க செந்தில் முருகன் மச்சான் டான்ஸ் பண்ணல பப்புனு பாடு. டேய் முக்கியமான கால் வந்து அவர் காலு வரல. ஹலோ கிருஷ்ணகுமாரா? ஆமா இந்த இங்கதான் இருக்கேன். இவரு செல்லுல போன்லாம் பேசல. இன்ன வரைக்கும் செல்லுல மொட்டை குண்டி படம் பாக்குற அவ்வளோ இருக்கு. ஓடி முண்டவோ யோ டான்ஸ் பண்ண பப்புனு பாட்டு பாடியா? உனக்கு எதுக்கு பாடணும்? அதான் நான் கேக்குறேன். அப்படி சொல்லி மக்கள் தீர்ப்பு. உனக்கு எதுக்கு பாடணும்? பெருமையா தூக்கி பாடணும். வேணாமியா. போனால் போகட்டும் போடா போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா. போனால் போகட்டும் போடா. டேய் வாடா, டேய் வாடா. வேற மாதிரி பாடுங்க. வந்தால் வரட்டும் வாடா. எப்பா எல்லாம் வேலை தானா? போலப்போ துருத்திய மூடு விட்டா மூடிக்கிட்டே இருக்கேன். எங்க சட்டியோட போட மாட்டேன் உப்புனக்கிறதைய. ஆமாம் எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டேன். நோடிச்சில் உள்ள பேர் யார் பேரும் சொல்லலைன்னா பெரிய யாரும் கோச்சுக்கிறாதீங்க. அப்புறமா உள்ளே வந்து சொல்லுங்கள். பேரை சொல்லிக்கிறேன். பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து யார் என் கூட சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்புறமா சொல்லிக்கிறேன். அதுவும் இன்னைக்கு தாய்மார் பூரா நிறைய உட்காந்துருக்கீங்க. நாடகம் முடிகிறது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் நம்ப மாட்டேன். யாரை வேணாலும் நம்பலாம், இந்த தாய்மார்களை மட்டும் நம்பவே முடியாது. ஏன் நம்ப முடியாது தெரியுமா? நல்ல நாடகம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கூட்டத்திலேருந்து ஒரு ஆத்தா எந்திரிச்சு உட்கார்ந்துருந்த பாயை எடுத்து பரட்டுன்னு உதறான். கூட இருக்க நாலாத்தா இவன் ஆங்கடி போக முடியும், ஒத்தையில் போக பயமாக கிடக்கு, 2 நாய் வேற கிடக்கல அப்படின்னு கிளம்பிடுறது. ஒரு சில ஊர்கள் ஆத்தாமர் என்ன பண்ணுவாங்க, நாடகத்தை ரசிக்கிற கிடையாது. அடேங்கப்பா பெட்டிக்கார் செந்தில் முறை எந்த பாட்டும் பாடுறாரு, பப்புனுக்கார எடுவட்டவை என்னத்தையும் பேசுகிறேன் அப்படின்னு வட்டம் உட்காந்துட்டு அவங்க பாட்டு புறணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடியே இருளாயி இந்த கமரா இருக்கல்ல அவ செகுட்டு சுப்பிரமணியை தள்ளிட்டு போயிட்டாடி. அடி அம்மனத்தை கண்டா நடிச்சாம 1 மணிக்கு டப்பு டப்பு டப்புன்னு ஓராங்கலாம்ல அப்படின்னு புறணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது. நல்லபடியாக நாடகத்தை ரசிக்கிறீங்க. நாடகம் முடியுது வரைக்கும் இருந்து பாருங்க, நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நல்லா இருக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தான் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, வளன்னு பேசி அறுக்கிறாள் நான் கிடையாது. அதுக்கடுத்து பொம்பளை பிள்ளையை அனுப்பி வைக்கிறேன். பொம்பளை பிள்ளையை அனுப்பி வைக்கிறேன்னா மாமா வேலை பார்க்குறேன்னு நினச்சிடாதீங்க, ஆடுறதுக்கு அனுப்பிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த பப்புன்னு என்னத்தையும் உன்னை பேசிட்டு போனேன் கூடாது. சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்களை அனைவருமே கை வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க, கெட்ட கருத்துக்களை சொல்லிக் கொடுக்காதீங்க. ஏன் சொல்ல வர்றேன், இம்புட்டும் சின்ன பையன் கூட உங்கள் ஆத்தா உங்கள் அம்மா அங்கே உட்காந்துறாங்க, ஒன்றும் சொல்ல முடியலை. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு இல்லாமல் துடுறோம். வருங்கால சந்ததிகள் உங்கள் குழந்தைகளாக படித்து வருங்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகணும், நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கும்பிட்டு கேட்டதோடு தாய்மார்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆம்பளால் கூட வேலைக்கு போயிடுவாங்க, நீங்கள் தான் வீட்டில் இருப்பீங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைய படிக்குதுன்னு தெரிஞ்சா தயவு செய்து டிவியை கூட அமர்த்தி போட்டுருங்க. இந்த சிறகடிக்கு ஆசை பார்க்குறேன், பாண்டிய சோர்ஸ் பார்க்குறேன் டிவியை பார்க்காம டிவியை கூட அமர்த்தி போட்டுருங்க. இன்னொரு விஷயம்,
இல்லையா? இன்னொரு விஷயம், பரீட்சை நெருங்குதா, குழந்தைகளுக்கு பரீட்சை வைக்க போகிறாங்களா, எக்ஸாம் நடக்க போதா, தயவு செய்து செல்ஃபோன் எல்லாம் கொடுக்காதீங்க பரீட்சை முடிகிறது வரைக்கும். குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துறாதீங்க. இப்போ உள்ள காலத்தில் கொலையாக கொள்றாங்க மனுஷங்க. அது பொம்பளை பிள்ளை பேசுகிற அக்கறம் பார்க்கணுமே. ஒரு மிஸ்டு கால் ஒரு ஃபோன் வந்தால் போதும், பொம்பளை பிள்ளையை கொண்டாட்டிட்டு பேச. எப்படி பேச? ஹலோ மாமா எங்கே இருக்கீங்க, வாங்க மாமா, அந்த நக்குறாங்க. இதனால எத்தனை குடும்பம் கெட்டு போச்சு. ஒரு சில இடத்துல பொம்பளை பிள்ளை சத்தம் காதுகளே பேசுவாங்க. எப்படி அலைய நடுவில் பேசுனா மாந்தோப்பறைக்கும் சத்தம் கேட்கும். எப்படி பேச தெரியுமா? இதுல பேசுற சத்தம் வெளியே கட்டுருமா. பக்கத்து வீட்டுக்கார எவனு இருக்கானா அப்பா தடை சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி களவாணி மாதிரி திரும்பி பார்க்கறது. என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கே அவ குடும்பம் குண்டியத்துக்கு போந்த அர்த்தம். ஏன் என் பக்கத்து வீட்டுக்காரையில் அதிர்ச்சியில் பேசுகிறவன் அவன் எப்படி பேசுவான்? அவன் வீட்டில் அவனு செத்தானே, இவன் வீட்டில் பொழைச்சானே தெரியாது. எவனா நெஞ்சொலிக்காரன் இருந்தா ஆள் க்ளோஸு. அதனால் பிள்ளைய நல்லபடியாக படிக்க வைங்க. அடுத்த பொம்பளை பிள்ளைய அனுப்பி வச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்குருவான். அதனால் எல்லாம் இல்லை ஹரிகர சுதன். சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ, சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுவத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, வீரமணிகண்டன் சன்னதியில் நெய்யு மணக்குது, திருநீரு மணக்குது பன்னீரு மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருளு மணக்குது, ஆண்டவனின் சந்நிதியில் அருளு மணக்குது. ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சுமந்து கேட்டா பக்தி மணக்குது, அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறகுது. பள்ளி கட்ட சுமந்து கிட்டா பக்தி பிறக்குது, ஐயன் பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது. பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது, பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது. 18ஆம் படி தொட்டா வாழும் சிறக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. வேட்டை துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது. வேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது. காட்டுக்குள்ளே சரணவோசம் நாளை பிளக்குது, வீட்டை விட்டு பக்தர் கூட்டம் காட்டு திரியுது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி திந்தக தோம் தோ, ஐயப்ப திந்தக தோம் தோ, சாமி திந்தக தோம் தோ, ஐயப்ப திந்தக தோம் தோ. உங்க அவன தொப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் வேகையில் வெளியேறி வந்து வரவும் தருகிறார். உங்க அவன தொப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் வேங்கையும் வெளியேறி நின்று வளமும் வருகிறார். நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார், நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார். ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ, சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. சுவாமியே மாப்பிள சுண்டக்கல்ல சுண்டக்கல்ல
நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகனானே நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல கண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள கரும்பாலை நாம் போடலாம் ஆத்தா அருள்தானே சாராக்குது சாரை பாகாக நாம் காய்ச்சலாம் அம்மா அருள்தான் இனி பாக்குது செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சர்க்கரை தேவன் இங்கு ஊர் மதிக்க பேவிலங்கு வாழ்வதெல்லாம் உன்னருள்தானே வெள்ளி கிழமையிலே அம்மாவின் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள இங்கே நான் கொண்ட கைராசியே அம்மா அவள் தந்த அருளாசியே என்றும் என்னை காக்கும் மகராசியே வாழ்வே நான் உந்தன் புகழ் பேசியே பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவள் ஏனியடா அக்கறை சேர்வதற்கு அன்னைதான் தோணியடா காலமெல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏது வெள்ளி கிழமையிலே அம்மாவின் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல கண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகனானே நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மாவுன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல கண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள கம்மியாவே இருக்குது இன்னும் அப்படியே குறைஞ்சிருது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு